மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இயக்குநர் பாரதிராஜாவின் உடல்நிலை குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர் லிங்குசாமி உள்ளிட்டோர் விசாரித்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாத இறுதியில் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இயக்குநர் பாரதிராஜா அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும், பாரதிராஜா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இருப்பினும் பாரதிராஜா உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவின. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர்கள் லிங்குசாமி, AR முருகதாஸ், அமீர், தயாரிப்பாளர் S தானு உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று பாரதிராஜாவின் குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்தனர். அவருடைய டாக்டர் சந்திச்சு பேசணும். அவர் இப்போ ஐசியூல இருக்காரு. உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாரு. மேலும் பாரதிராஜாவின் உடல்நிலை குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இந்திய பெருங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இன்று மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான பனிமூட்டத்துடன் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. இதனிடையே வரும் 9ஆம் தேதி தொடங்கி வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். லேப்டாப் திட்டம் என்பது பரிசு பொருளோ அரசுக்கான செலவு திட்டமோ இல்லை, அது இளைஞர்கள் மீதான முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர், அறிவுக்கு முக்கியத்துவம் தரும் இயக்கம் திராவிட இயக்கம் என்றார். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். மனிதர்கள் கண்டுபிடித்த இரண்டாவது நெருப்பு தான் AI என்றும் முதலமைச்சர் கூறினார். மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது நெருப்பு தான் AI. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. முதற்கட்டமாக கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கும் விதமாக விழா மேடையில் 10 பேருக்கு மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். லேப்டாப் திட்டம் மாணவர்களின் கேம் சேஞ்சராக இருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த திராவிட மாடல் தொடர மாணவர்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக மிக அவசியம். உங்களுக்காக இன்னும் ஏராளமான திட்டங்களை தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கார்த்தி, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு கல்விதான் உதவுகிறது என்றார். தயவு செஞ்சு கல்வியை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்குங்க. இந்த வயசுல தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி அதை தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக அதை பிடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பயமே இருக்காது. நான் அமெரிக்காவில் படிக்கும்போது நான் அங்கே ஏற்கனவே எனக்கு முன்னாடி போயிருந்தவங்க பெரிய தொழில் முனைவோர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் படித்து வந்திருந்தாங்க. அது ரொம்ப அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது ஆச்சரியமாக இல்லை. AI மூலம் வேலை பறிபோகும் என கூறப்படும் நிலையில் பல தொழில் முனைவோர்கள் உள்ள இந்தியாவில் அது வளர்ச்சி அடையும் என்றார். AI வருகையால் வேலைவாய்ப்பு அதிகரிக்குமே தவிர குறையாது என கூறிய IIT இயக்குநர் காமகோடி, லேப்டாப் என்பது வெற்றிக்கான கதவு என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய காமகோடி, தமிழில் டைப் செய்வதற்கும் படிப்பதற்கும் ஏற்றாற்போல் இந்த லேப்டாப் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏனால ஜாப் இன்க்ரீஸ் ஆகும் ஓரளவு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஒண்டி யூஸ் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மா அப்பாக்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதை கொஞ்சம் அந்த டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் ஃபார் த ஹோல் ஃபேமிலி இதுலேருந்து கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், சீனா அளவிற்கு பொருளாதாரத்தில் இந்தியா வளரவில்லை என்றாலும் இந்தியாவில் சீனா அளவிற்கு வளர்ந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றார். One of those states which is done exceptionally well is Tamil Nadu. So
I mean, why this is important for India as a whole is that when people say, oh, why can't India grow like China? The question suddenly becomes, no. Why can't some parts of India grow like the China of Tamil Nadu in India itself? இந்தியாவில் தொழில் தொடங்க சிரமங்கள் குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் அரவிந்த் சுப்பிரமணியன் தெரிவித்தார். அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொடுப்பதுதான் மிகவும் அவசியமானது என்று நடிகர் விஜய் சேதுபதி கூறியுள்ளார். கல்வி கிடைக்க பெற்றால் அந்த தலைமுறையே அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளவு அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. திமுக அரசு கல்வியையும் அறிவையும் மூலதனமாக கொண்டு செயல்படுவதாக நடிகர் மணிகண்டன் குறிப்பிட்டார். நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை, கல்வியை. இன்று விதைக்கப்படும் விதை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்றும் மணிகண்டன் தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பதற்கு நான் முதல்வன் திட்டம்தான் உதவியது என IAS அதிகாரி பிரசாந்த் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டதாக தெரிவித்தார். அம்மாக்கு தான் நான் அது ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களும் என்னோட பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது. அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை ஒரு தூண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதேபோல IPS அதிகாரியான இன்பா அரசு அளிக்கும் உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா பீடி சுற்றுவாங்க. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு IAS IPS வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் நிறைய உதவிகள் இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற நிகழ்ச்சியில் பார்வையாளராக இருந்த தாம் தற்பொழுது IPS ஆகியுள்ளதாகவும் இன்பா பெருமிதம் தெரிவித்தார். ஒரு தொழில் முனைவோர் ஆவதற்கு பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்திருக்க வேண்டிய தேவையில்லை என இப்போபே நிறுவனர் மோகன் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் இருந்த கேள்வி, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் கூட நீங்கள் எப்படி காம்பீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே நிறையா டவுட் இருந்தது. எல்லாத்தையுமே உடைச்சி தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கி 5 லட்சம் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் Tier 2, Tier 3 ரூரல் ஏரியா தான். இன்றைக்கி சென்னை, பெங்களூர், மும்பை, இது இப்போப்பேல என்டையர் இப்போப்பேல ஒரு 500 எம்ப்ளாயீஸ் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பெரிய காலேஜில் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ஒரு சின்ன ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து நிதி வாங்கி என்னால் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னா இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. என்னை விட பல மடங்கு ஒரு பெரிய லெவலில் வரலான்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. முதலீட்டுக்கு என்ன இருக்கிறது என யோசிக்காமல் எது நம்மிடத்தில் இருக்கிறது என யோசிக்க வேண்டும் என உள்நாட்டு உணவு விநியோக செயலியான டிமாண்ட் நிறுவனத்தின் சிவசங்கர் தெரிவித்தார். என்னன்னா நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாத்தையும் யோசிக்கிறத தாண்டி நம்மள்கிட்ட என்ன இருக்குன்றதை யோசிங்க. அது கண்டிப்பாக நமக்கு தேவையானதை அடுத்தடுத்து கொண்டு வரும். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் புத்தாக்க தொழில்களின் எண்ணிக்கை 12,800 அதிகரித்துள்ளதாக நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக அரசு கொண்டு வந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆடவந்தான்குப்பத்தில் அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டிய திட்டங்களுக்குத்தான் திமுக அரசு திறப்பு விழா காண்பதாக கூறினார். மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். நாங்கள் அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 68 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வரவில்லை என EPS குற்றம் சாட்டினார்.
நம்ம ஊரு பொங்கல், மோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பலே பாரத் மாதா கி, பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றார். அவருக்கு பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1008 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட நிலையில் அமித்ஷா விழா மேடையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மோடி பொங்கல். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் அமித்ஷா வழிபட்டார். அதன் பின்னர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலும் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார்.